இப்படி வசமாக சிக்குவேன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் பிரியாணி பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பிரியாணி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம் பாப்பா அப்படின்னு சொன்னேன். ஒரு சின்ன கரெக்ஷன்மா, என்னோட சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் செய்யணும், ஸோ அதனால் நான் சொல்கிற மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி சொல்லுடா அப்படின்னா, சில்லியே போடக்கூடாதாங்க, ஆனால் நல்லா ஸ்பைஸியாக இருக்கணுமா. ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, ஆனால் ஃப்ராக்ரன்ஸ் தூக்கலாக இருக்கணும். வேண்டவே வேண்டாமா, ஆனால் அரோமா நல்லா வரணுமா. முக்கியமாக நான்வெஜ் எதுவும் சேர்த்துறாதீங்க, மொத்தத்தில் எதையும் போடாதீங்க, ஆனால் டேஸ்ட் மட்டும் அல்டிமேட்டாக இருக்கணுமாங்க. ஐயோ ஐயோ, என்னத்தை நான் சொல்கிறது. நான் கூட இவங்க தான் நம்மக்கிட்ட வசமாக சிக்கினாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேங்க. இப்போ தாங்க புரியுது, நான் தாங்க அவனுங்கள்ட்ட வசமாக சிக்கிட்டேன்னு சொல்லி. அட சிக்கன் 65 மாதிரி ஏதாச்சும் ஒன்று காரசாரமாக சைடிஷ்க்கு பண்ணி தரவா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, வேண்டாமா நாங்கள் மெக்டொனால்ட்ஸில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தத்தில் பிரியாணி மாதிரியே இருக்கணும், டேஸ்ட்டு, கலரு, டெக்ஸ்சர்னு. ஆனால் அதுக்குரிய எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. எப்படி சிக்கியிருக்கேன் பார்த்தீங்களா. எங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்துட்டு காரசாரமாக பன்னீரில் வந்துட்டு பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணி லஞ்சை ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரிலாம் குக்கிங்கில் வசமாக சிக்கின தருணம்லாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.